வணக்கம் தாயே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். இந்த உலகம் வந்து உங்களை நல்லா பாத்துக்குதா? எங்களை யாரும் பார்க்கல. ம். நாங்க கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுறோம், இந்த வயசு உழைக்கிறீங்க நீங்க? உழைக்கிறோம். பிள்ளைங்க பாத்துக்கலையா? பிள்ளைங்க யாரும் பார்க்கல எங்களை. கொளுத்து வேலை செய்யறோம், பிச்சை எடுக்கிறோம். எங்க பொழப்ப வச்சு நாங்க சாப்பிடுறோம். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? 6 பசங்க. 6 பசங்க இருந்தும் ஒருத்தரும் காப்பாத்தலையா? எங்களை யாரும் பார்க்கல. சரி, இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்க தவற விட்டுட்டீங்களா? உங்களுடைய வளர்ப்பு முறையில ஏதாவது தவற? பிள்ளைங்களை வந்து வீட்டுக்கார இருக்கும் போது உழைச்சு கொட்டினேன். இப்ப அவங்கவுங்க கொண்டாட்டி வந்துட்டாங்க. மருமக வந்து ஆத்தாவானான்றாங்க. அது எப்படிங்க 6 பேருமே சொல்லுவாங்க? 6 பேரும் தான் சொல்றாங்க. போன வாரம் கூட போனேன், ஒரு பிடி சோறு தின்னலான்னு வெளியே போன்ட்டாங்க, வந்துட்டேன். சோ இப்ப நீங்க உழைச்சாதான் காசு. சரி, இப்படிப்பட்ட காலத்துல இந்த அரசாங்கம் நமக்கு ஏதாவது செய்தா? ஒண்ணுமே செய்யல ஐயா. ரேஷன் கடையில போனா பாமாயில் அரிசி தான் வாங்குறேன், கிருஷ்ணால் கூட இல்லைன்ட்டாங்க. சரி, ஏதோ நான் தெருவில் அந்த அரிசி விற்கிறேன், ஏதோ ஒரு 10 ரூபாய் கிடைக்குது வச்சு. உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் அமௌண்ட் வருதா? அதுவும் இல்லையா. ஏன் வரல? நீங்க தான் எதுவுமே இல்லாம தானே இருக்கீங்க. ஆதார் கார்டு தொலைஞ்சு போச்சியா. அதை நீங்க ரெடி பண்ண வேண்டியதானே? அது எங்க போய் பண்ணன்னு கூட எனக்கு தெரியாது. சரி, ஓகே. அதுக்குதான் இப்ப சிறப்பு முகாம் நடத்துறாருல முதல்வர் ஐயா. அது எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஐயா.